நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது இசிபி மெஷின். பேஷண்ட் படுத்திருக்காங்க. இசிபி தெரப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இசிபி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் தெரப்பி அப்படிங்கிறது தான் இசிபியினுடைய விரிவாக்கம். ஸோ இது எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் கான்செப்ட். அது என்ன செய்யும்? ஹார்ட்டு பம்ப் பண்ணும்போது ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ரத்த ஓட்டம் தலையிலேருந்து கால் வரைக்கும் வரதை இந்த கஃப்பில் மெஷின் ஏர் கம்ப்ரஸ் பண்ணி வந்த ரத்தத்தை திரும்பவும் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷனுடைய வேலை. யாருக்கெல்லாம் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர். இது பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் இருந்து ஏதோ மூச்சு திணறல் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ செஸ்ட் பெயின், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்து அவங்களுக்கு ஹார்ட்டில் அடப்பு இருக்குது அப்படிங்கிறத ஏஞ்சியோகிராம் மூலமாகவோ இல்லை எக்கோ ஸ்கேன் மூலமாகவோ உறுதிப்படுத்திட்டதுக்கு பிறகு நம்ம இந்த சிகிச்சை எடுத்துக்கலாம். பொதுவாகவே ஏஞ்சியோகிராம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அடப்பு 3 குழாயில் இருக்குது, இல்லை மல்டிபிள் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இடத்துல இருக்குது. அந்த பேஷண்ட்டுகளுக்கு சில சமயங்களில் ஏஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது நமக்கு அந்த ப்ரொசீஜர் மூலமாக பலூன் மூலமாக ஸ்டென்ட் வைக்கக்கூடிய ப்ரொசீஜரோ இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய பைபாஸ் சர்ஜரியோ செய்ய முடியாத பேஷண்ட்டுகளுக்கு, இல்லை நம்ம இன்வேசிவ் ப்ரொசீஜர் வேண்டாம், நாங்கள் ஏஞ்சியோபிளாஸ்டி இல்லை அறுவைக்கு நான் கத்தி வைக்க மாட்டேன், எனக்கு சர்ஜரி வேண்டாம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு இசிபி ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருப்பாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பண்ணிட்டதுக்கு அப்புறமா கூட 2 வருஷங்கள் கழிஞ்சோ இல்லை 5-6 வருஷங்கள் கழிஞ்சோ மீண்டும் அவங்களுக்கு நெஞ்சு வலியாக வரும். அப்போது மறுபடியும் ஏஞ்சியோகிராம் செக் பண்ணி பார்க்கும்போது திரும்பவும் அடப்பு இருக்குது, இதுக்கப்புறம் மருந்து மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பிட முடியும், வேறு இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கோ, இல்லை சர்ஜரி பண்ணியாச்சு, வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு, நம்ம பண்ணுனா சர்ஜரி ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிற பேஷண்ட்டுகளுக்கு இசிபி தாராளமாக தைரியமாக பண்ணலாம். ஏன்னா இசிபி ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர். இசிபி அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு பாதுகாப்பான ப்ரொசீஜர், பாதுகாப்பான சிகிச்சை. இது தாராளமாக தைரியமாக அனைத்து ஏஜ் குரூப் பேஷண்ட்டுகளுக்கும் பண்ணிக்கலாம், நோயாளிகளும் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அந்த ஸ்டேஜ் 4 ஃபெயிலியர் பேஷண்ட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு பிறகு ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கூட சில பேஷண்ட்டுகளுக்கு நாங்கள் இந்த இசிபி சிகிச்சை கொடுக்குறோம். நல்லபடியாக பேஷண்ட்டுகளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதனுடைய சக்ஸஸ் ரேட், அதாவது பேஷண்ட்டு முன்னாடியே நெஞ்சு வலியோடு வராங்க, எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி குணப்படுத்த முடியும் அந்த நெஞ்சு வலியிலிருந்து அப்படின்னா, அந்த பெயின் ஒரு சில பேஷண்ட்டுகளுக்கு கம்ப்ளீட்டாக போகிறதும் உண்டு, ஒரு சில பேஷண்ட்டுக்கு டியூரேஷன், அதாவது அடிக்கடி வரக்கூடிய பெயின், யூசேஜ் ஆஃப் சார்பிட்ரேட், நம்ம நைட்ரோகிளிசரின்னு சொல்லக்கூடிய மாத்திரை நாகுக்கடியில் அடிக்கு ஒரு தடவை வச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 தடவை 6 தடவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு எல்லாம் ஓகே இந்த நாக்குக்கடியில் இருக்கக்கூடிய மாத்திரை உபயோகப்படுத்தக்கூடிய நிலையை உண்டு பண்ணாது. ஓகே, இந்த சிகிச்சை பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு எஃபர்ட் டாலரன்ஸ், அதாவது நடக்கும்போது ஏற்படக்கூடிய வலி, நடக்கும்போது ஏற்படக்கூடிய மூச்சு இறைத்தல், இது எல்லாமே படிப்படியாக கம்மியாகும். அவங்கனால அவங்களுடைய ரொட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம், அதை அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுக்கறது தான் இந்த இசிபியினுடைய இது.
ஸோ இப்போ வந்து இசிபி ப்ரொசீஜர் முடிஞ்சது இந்த பேஷண்ட்க்கு. இப்போ நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் டியூரேஷன் வந்து 60 minutes. இது ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 35 sittings, எய்தர் 5 days in a week ஆர் 6 days in a week. திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமோ இல்லை திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பண்ணலாம். வாரம் 5 நாள் பண்ணால் 7 வாரம், வாரம் 6 நாள் பண்ணால் 6 வாரம் அந்த சிகிச்சை முடிஞ்சிடும். ஓகே, கொலாட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பிளட் வெசல்ஸை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் இருந்தது. அதே மாதிரி இதை எப்படி நாங்கள் வந்து இந்த எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அப்படின்னா, எய்தர் நம்ம வந்து திரும்பவும் வந்து அவங்களுக்கு எஃபர்ட் டாலரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அவங்களோட பம்பிங் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறது நம்ம எக்கோ ஸ்கேன் மூலமாகவும், அவங்களோட எஃபர்ட் டாலரன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறது ட்ரெட்மில் டெஸ்ட் மூலமாகவும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, நமக்கு காலில் அடப்பு இருக்கிறது, ஓகே, வெயின்ஸ்லேயோ இல்லை ஆர்ட்ரிஸ்லேயோ அடப்பு இருக்குது அப்படின்னா, அதாவது வெயின்ஸில் இருந்தால் டீப் த்ராம்போசின்னு சொல்லுவோம். காலில் வந்து இரத்த நாளங்களில் இது பண்ணுறக்கூடிய இன்னொன்று வந்து பெரிஃபெரல் ஆர்டீரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் மேலும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் விவரமாக இது பண்ணலை. ஒரு 10 கான்ட்ராண்டிகேஷன்ஸ் இருக்கும். இதில் எல்லாம் நம்ம செக்லிஸ்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த சிகிச்சையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்.